அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எதுல்லாஹி அல் ஜமா சார்பாக வாராந்திர தர்பியா நம்ம கூப்பிட்ருக்கோம், நடத்துகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் போன வாரம் பேச வேண்டியவர் நிகார் தான், அதனால் இந்த வாரம் அவர் பேசுகிறாரு. கிராத் அர்ஷத் அகமது ஓதுவாப்பில் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் தெரியாமல் மன்னிச்சுக்காங்க. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். ஆமீன். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஸானியக ஹுவல் அப்தர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتوا إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனாகிய அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கொண்டு ரமலானுடைய 30 நோன்பையும் நோட்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ரமலானுடைய நோன்பு இருக்குதே, எல்லாத்துக்கும் கிடைக்கல. எவ்வளோ பேருக்கு இந்த ரமலானுடைய நோன்பு கிடைக்கல? நிறையா பேர் கிடைக்கல. போன வருஷம் இருந்தவங்க இந்த ரமலானுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் 30 நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கு. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படியெல்லாம் இருந்திருப்போம்? வீண் பேச்சு பேசாமல் வீண் விரயம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம். தீய பேச்சுகள் பேசாமல் அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்லி நம்ம நினச்சனாலும் பண்ண முடியும். நம்ம நோன்பு வச்சுட்டு தண்ணி குடிக்க முடியும். யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில். நம்ம நினச்சிருந்தா சாப்பிட்ருக்க முடியும், என்ன பண்ணியிருக்க முடியும், தண்ணியை குடிச்சிருக்க முடியும். ஆனால் நம்ம அதை பண்ணலை. ஏன்? அல்லாஹ் பார்க்குறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பார்க்குறான். இந்த அல்லாஹ் பார்க்குறான் என்ற இந்த தக்குவா, இது பேர் தான் தக்குவான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான்ல, இதுதான் தக்குவா, அல்லாஹ்வை அஞ்சுவது. இந்த அல்லாஹ்வை அஞ்சுவதை குறித்து எப்படி நம்ம இந்த ஒரு மாதத்தில் இருந்தோமோ அந்த ஒரு மாதத்தில் இருந்த மாதிரியே அப்படியே இன்ஷா அல்லாஹ் 11 மாதமும் இருக்கும். எப்படி இந்த ஒரு மாதம் எப்படி இருந்தோம்? குர்ஆன் அதிகமாக ஓதிக்கிட்டு 5 வேளை விடாமல் தொழுதுகிட்டு, குறிப்பாக ஃபஜ்ரோட இமாம் ஜமாத்தை விடாமல் தக்பீர் ஊலாவோடு அப்படியே தொழுதுட்ருப்போம் அல்லாஹ்வுடைய கிருபையில். இதே விதமாக அப்படியே என்ன பண்ணணும்னா அந்த 11 மாதத்தையும் அப்படியே கொண்டு வரணும். எப்படின்னா இந்த சயின்ஸ்லாம் சொல்லுது என்னென்னா, யார் ஒரு நபர் 21 நாள் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்கிறாரோ அவர் என்ன ஆவாங்கன்னா மறுபடியும் அந்த அப்படியே அவங்க வாழ்க்கையில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குமா, பழக்கமாயிருமா. அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரமலானுடைய நோம்பில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல் 11 மாதமும் 5 வேளை தொழுவணும்.
அந்த 11 மாதமும் நம்ம இந்த ஒரு மாதம் எப்படி நம்ம வந்து தீய பேச்சு பேசாமல் இருந்தோமோ அது மாதிரி அந்த 11 மாதமும் இருக்கும். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ரமலானுடைய மாதத்தில் நம்ம விடாமல் செஞ்ச ஒரு இபாதத்து தான் சலா, தொழுகை. எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாம் பண்ணியிருப்போம். அல்லாஹ்வுடைய கிருபையில் சலா, இந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னன்னா, நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்கான நோக்கம் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதுக்குமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாப்பிக்கை நம்ம தொழுகையை குறித்து நம்ம அதிகமாக நம்ம பேசியிருக்கோம். அது வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக நடைமுறைப்படுத்தணும். எல்லாத்துக்கும் இது ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் முஃமின்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அதன் அடிப்படையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அல்லாஹ்விற்காக நம்ம இதை வந்து ஞாபகமூட்ட ஒரு விஷயமாக இந்த ஒரு உரையை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பண்ணுறோம். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததுக்கான நோக்கமே வணங்குவதற்கு தான், தவிர வேறு எதுக்குமே இல்லைன்றான். வணங்குவதற்கு தான், அல்லாஹ்வை வணங்குவது தான் நோக்கமே. இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம், குடும்ப குட்டியை பார்க்குறதுக்காக ஓடுறோம். அதெல்லாம் என்ன ஒரு பாகம்தான், அதுவும் ஃபர்லு தான், அதுவும் ஹக்கு தான். ஆனால் முதலான ஒரு நோக்கம் என்னென்னா அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அதன் அடிப்படையில் நம்ம 5 வேளையும் நம்ம எப்படி ரமலானில் தொழுதோமோ அது மாதிரி இந்த 11 மாதமும் நம்ம தொழணும். தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னென்னா, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறினேன் அல்லாஹ் சொல்கிறேன். நம்ம நினைவு கூறணும். எப்படி குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில். என்னென்னா, நீங்கள் என்னை நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நீங்கள் நினைவு கூறுங்க, நான் உன்னை நினைவு கூறுறேன். யா அடுத்து கீழே உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட மாட்டான். குர்ஆனில் வந்து சொல்லும் பொழுது எல்லாத்தையும் வந்து குறிப்பாக யா அய்யுஹன்னாஸ்ன்னு சொல்ல மாட்டான். குறிப்பாக ஒரு சில இந்த மாதிரி தொழுகை குறித்து பேசும்போது, ஜக்காத்தை குறித்து பேசும்போது யா அய்யுஹன்னாஸ்ன்னு சொல்லவே மாட்டான். யா அய்யுஹன்னாஸ்னா மனிதர்களேன்னு சொல்ல மாட்டான். ஈமான் கொண்டவர்கள்லாம் சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹ் பேசுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. என்னன்னா, தொழுகையை கொண்டும் என்ன கொண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வைக்கிறான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்றான். நம்ம என்னதான் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான்ல, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்றான். ஆனால் நம்ம வந்து தொழுகையை கொண்டு நம்ம உதவி தேடுறோமா, பொறுமையை கொண்டு உதவி தேடுறோமா? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு செருப்பு, அந்த ஹதீஸ் இதெல்லாம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு செருப்பு வாரம் அந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாஹ் எனக்கு வேறு செருப்பு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி கேட்குறோமா? நம்ம அப்படி கேட்குறோமா? இந்த தொழுகையை கொண்டு தான் வெற்றியே. எப்படி இந்த தொழுகையை தான் வெற்றியே இந்த உலகத்தில். கபூரில் வச்ச உடனே முதல் கேள்வி என்ன, எதை குறித்து? எதை பற்றியும் கிடையாது. உங்கள் தொழுகையை குறித்து தான் முதல் கேள்வி. தொழுதியா? என்ன பண்ண? தொழுதியா? நல்லா கேட்பேன். இந்த கபூரில் வச்ச உடனே முதல் கேள்வி, மறுமையில் நாளை கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி. அதன் அடிப்படையில் நாம் வந்து எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்தோமோ, மறுபடியும் நான் சொல்கிறேன், ரமலானுடைய மாதத்தில் எப்படி நம்ம 5 வேளை பேணி தொழுதோமோ அதே போல் நம்ம ரமலான் அல்லாத மாதத்துலேயும் நம்ம தொழுவணும். இந்த ரமலானில் ஒரு மாதம் எப்படி நம்ம இருந்தோமோ அதை அப்படியே ப்ராக்டிக்ஸாக எடுத்து அதை அப்படியே 11 மாதமும் கொண்டு வர முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, நரகவாசிகள் இருக்காங்கள்ல, நரகவாசிகள் புலம்புவாங்களாம். காலு லம் நகு மினல் முசல்லீன். நரகவாசிகள் என்ன பண்ணுவாங்களாம்,
ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா ஐனின் முஜ்ரிமீன். என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்கவாசிங்க வந்து நரகவாசிங்களை பார்த்து என்ன கேட்பாங்களாம், நீங்கள் ஏன் இந்த நரகத்தில் வந்து புகுந்தீங்கன்னு வந்து சொர்க்கவாசிங்க வந்து நரகவாசிங்களை பார்த்து கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். இந்த சக்கரோடைய சொர்க்கவாசிங்க கேட்குறாங்க என்னென்னா, இந்த சக்கரோடைய நரகத்தில் உங்களை புகுற வச்சது எது? அல்லாஹ் வந்து சக்கருன்ற ஒரு தனி நரகமே வச்சுருக்கான். 7 நரகம் இருக்குது. அப்படியே 7 நரகங்கள் இருக்குது. அந்த 7 நரகத்தில் ஒரு நரகம் பேர் தான் சக்கர். அந்த சக்கருன்ற நரகம் வந்து எதுக்குன்னா இன்ஷால்லா அது சொல்கிறேன். என்னென்னா அல்லாஹ் கேட்குறாங்க, அந்த சக்கருன்ற நரகத்தில் ஏன் வந்து நீங்கள் புகுந்தீங்க அப்படின்னு சொர்க்கவாதி வந்து நரகவாதியை பார்த்து கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு காலு லம் நகு மினல் முசல்லீன். நாங்கள் என்ன பண்ணலை, இந்த உலகத்தில் தொழாதவர்களாக இருந்தோம். எப்படி? இந்த உலகத்தில் தொழாதவர்களாக இருந்தோம். எப்படி? அல்லாஹ் வந்து யார் தொழுகை வீணடிக்கிறாங்களோ அல்லாஹ் வந்து தனி நரகமே வச்சுருக்கான். எப்படி? சக்கருன்ற ஒரு நரகம் தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களுக்கு தனியாக ஒரு நரகமே வச்சுருக்கான். அந்த அளவுக்கு தொழுகையோட ஒரு முக்கியமான இஸ்லாமில் வந்து என்னென்னா, இஸ்லாமில் முக்கியமான ஒரு பாகம்தான் தொழுகை. எப்படி? இப்போ வந்து ஃபர்லான கடமைகள் இஸ்லாமில் அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். தொழுகை, கலிமா, தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு, இல்லை என்ன 5 கடமைகள் இருக்குது. அந்த 5 கடமைகளை ஃபஸ்ட்டு கடமை என்ன? கலிமா. எல்லாமே அல்லாஹ்வுடைய இதில் சொல்லியிருப்போம், நாவிலால் சொல்லியிருப்போம். ஆனால் மனதிலால் வாழ்கிறோன்னு கேட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் உங்கள் மனதிலால் கலிமா சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரணும். அந்த அடிப்படையில் 2வதாக தொழுகை விட்டுருவோம். அடுத்து 3வதாக என்னென்னா ஜக்காத் என்ன? வசதி உள்ளவங்க யார்கிட்ட அதிகமாக 10.5 பவுனுக்கு மேலே நகை இருக்கோ அவங்களுக்கு தான் ஜக்காத் என்ன பண்ணுது, ஃபர்லாகுது. அவங்க வந்து வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். நோன்பு எப்படி? இதெல்லாம் சலுகை இருக்குது. ஜக்காத்து மற்ற யாருக்கு 10.5 பவுனு கீழே இருக்கோ அவங்க வந்து ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. என்ன தேவையில்லை? ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. ஜக்காத்துன்னா என்னென்னா வரி. இஸ்லாம் வந்து வருஷம் வந்து ஏழைகளுக்கு வந்து ஜக்காத்து கொடுக்கணும். நம்ம வந்து அந்த 10.5 பவுனில் 2.5% வந்து ஒதுக்கி ஜக்காத்தாக ஏழைங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய சொத்தில். அடுத்து வந்து பார்த்தோன்னா நோம்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துக்கும் நோன்பு ஃபர்லு, குறிப்பிட்ட நபர்களுக்கு தவிர. என்னென்னா நோயாளிகளுக்கு, பயணம் செய்கிறவங்களுக்கு, இது மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் பெண்களுக்கு, நம்ம வயதானவங்களுக்கு, சிறு வயது பிள்ளைங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சலுகை இருக்குது. ஏன்னா நோம்புலேயும் சலுகை இருக்குது, ஜக்காத்துலேயும் சலுகை இருக்குது. அடுத்து ஹஜ்ஜு வந்தோன்னா யாருக்கிட்ட ஹஜ்ஜுக்கு போகிற பணம் இல்லையோ அவங்களுக்கு வந்து என்ன ஹஜ்ஜு போகணுன்ற ஃபர்லு கிடையாது, கட்டாய கடமை கிடையாது. இந்த மாதிரி இந்த 3 கடமைக்கும் என்ன ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு, இதுக்கெலாம் என்ன இது கிடையாது, கட்டாயம் கிடையாது, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப. ஆனால் தொழுகைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த தொழுகைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் எந்த ஒரு சலுகையும் இஸ்லாமில் கிடையாது. என்னது? தொழுகைன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. யாரெல்லாம் நாளைக்கு மறுமையில் கேட்பான், ஏன் தொழுவில் நல்லா கேட்பான், இல்லை நான் வந்து விளையாட போயிட்டேன், இப்படி நான் தூங்கிட்டேன், சொல்லவே முடியாது. எனக்கு வந்து என்னாச்சு, உடம்பு சரியில்லை, அதனால் தூங்கிட்டேன், என்னால் தொழுவ முடியல அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். என்னென்னா, ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி வரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார் ரசூலல்லா, எனக்கு வந்து என்ன தெரியாது, கண்ணு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? அவர் வந்து என்ன தொழுகை விடுறதுக்கு அனுமதி கேட்கல, எனக்கு வீட்டில் மட்டும் தொழுகிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க ரசூலல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ சரி வீட்டிலே நீங்கள் தொழுதுக்கோங்க, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, நீங்கள் வீட்டிலே தொழுதுக்கோங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அவரை கூப்பிட விட்றாங்க. ரசூல் ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டக்கப்புறம் அவர் வரார். அவர்கிட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபிகிட்ட, கண் தெரியாத ஒரு சஹாபிகிட்ட கேட்குறாரு, என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்குதா, பாங்கு சத்தம் காதில் கேட்குதான்னு கேட்டாங்க ரசூல்லா. காதில் கேட்குதான்னு, நல்லா கேட்குது அப்படின்ட்டாங்க. எப்படி? நல்லா பாங்கு சத்தம் கேட்குது. அப்போ என்ன சொன்னாங்க ரசூல்லா, பள்ளிக்கு வந்து அப்போது உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, பள்ளிக்கு வந்து தொழுவதை தவிர உங்களுக்கு வந்து வேறு வழியே கிடையாதுன்ட்டாங்க ரசூல்லா.
யாருக்கு? கண்ணு தெரியாத ஒரு சஹாபிக்கு. நம்மளுக்கு பாருங்கள், எல்லாம் பாதுகாக்கணும். கண் இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையில் கை கால ஆஃபியத்தாக இருக்குது, பாங்கு சத்தம் கேட்குது நல்லா. ஆனால் நம்மள என்ன பண்ணுறோம்? கொடுக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு நம்ம மறுக்கிறோம். அந்த அந்த மக்தீன் சொல்லுவார், ஹையால் அஸ்ஸலா ஹையால் அஸ்ஸலா ஹையால் அல்ஃபலா ஹையால் அல்ஃபலா. ஏன்னா வெற்றியை நோக்கி வாருங்கள், ஹையால் அஸ்ஸலா தொழுவைக்கு வாருங்கள், தொழுவைக்கு வாருங்கள். ஹையால் அல்ஃபலா ஹையால் அல்ஃபலா வெற்றியை நோக்கி வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள். என்ன சொல்கிறாங்க? மக்தீன் அழைக்கிறார் பாங்குக்கு. ஆனால் அந்த பாங்குக்கு நாம் பதில் கொடுக்குறோமா? நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? இந்த உலகத்தில் தான் வெற்றின்னு நினச்சிட்ருக்கோம். நான் எதில் வெற்றி? தொழுகையில் தான் வெற்றி. வெற்றியை நோக்கி வாருங்கள் அழைக்கிறாரு மக்தீன். ஆனால் அதுக்கு நம்ம பதில் அளிக்கணும். இது போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை குறித்து ரொம்ப கடினமாக பேசியிருக்காங்க. எப்படி? ரொம்ப கடினமாக பேசியிருக்காங்க. எப்படின்னா, ஒருத்தன் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னா, ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபிருக்கும் என்ன வித்தியாசம்னா இப்படி சொன்னாங்க, அவன் தொழுகையை தவிர வேறு எதுவுமே கிடையாதுண்ணா. தொழுகை தான் அவனுக்கு வித்தியாசம். எப்படி? தொழுகை இல்லைன்னா அவன் என்னது? காஃபிர். நம்ம பேருக்கு நம்ம வச்சுருக்கோம், பேருக்கு முகமதுன்னு வச்சுருப்போம், பேருக்கு நம்ம எல்லா பேரையும் வச்சுருப்போம். ஆனால் நம்ம தொழுலைன்னா என்ன ஆகும்? இஸ்லாத்தை விட்டு வெளில போயிடும். அந்த ஒரு தொழுகையை குறித்து உலமாக்கள் இமாம்கள், உலமாக்கள், மார்க் அறிஞர்கள்லாம் ரொம்ப கடினமாக பேசுவாங்க. எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் தொழுலைனாலும், உங்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் தொழுலைன்னா அவங்களுக்கு சாப்பாடு தராங்கன்னுவாங்க. உங்கள் ஊரில் யாராச்சும் ஒருவர் தொழுலைன்னா அவருக்கு கபஸ்தான் கொடுக்காங்க, அவர் மௌத்துக்கு கபஸ்தான் கொடுக்காங்க, அவர் கூக்கி குப்பையில் கொட்டுங்க. எப்படி? இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள்லாம், அவரோட நிக்காக்கு தஃப்தர் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் தான் இந்த தொழுகைக்கு வரும். மற்ற எந்த விஷயத்துக்கும் கடினமாக வராது. இந்த தொழுகைக்கு மட்டும்தான் அவ்வளோ கடினமான வார்த்தைகள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக பேசுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் ரசூல்லா கோவமே படமாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ரசூல்லா கோவமே படமாட்டாங்க. ஒரு விஷயம் கோவப்பட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு சம்பவம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகைக்கு நிற்கிறாங்க, இமாமா நிற்கிறாங்க. சஹாபாக்கள் என்னென்னா, அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, தொழுகைக்கு வரல. நிறையா பேர் தொழுகைக்கு வரல. அப்போ என்ன ஆச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு வெளில வந்துட்டாங்க. பள்ளியை விட்டு வெளில ஒரு விறகு கட்டையை எடுத்துகிட்டு அதில் நெருப்பை மூட்டி, யாரெல்லாம் ஃபஜரோடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வரலையோ அவங்களோடைய வீடெல்லாம் எனக்கு என்ன பண்ண தோணுது? எரிக்கணும்னு தோணுது. எப்படி? எரிக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ரசூல்லா கோவப்பட்டு அப்படி பேசுனாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா எவ்வளோ பேர் வீடு எரிஞ்சிருக்கும். எல்லாம் பாதுகாக்கணும், என்னையும் உட்பட எல்லாத்துக்கும். அந்த தொழுகையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க. அதே போல் இந்த தொழுகையை எப்படி சஹாபாக்கள் பேணுனாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இதில் எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் 3/2 பங்கு ஆட்சி செய்த ஒரு நபர், அமீருல் முஃமினீன், 2வது கலிஃபா. அவர் என்ன பண்ணுறாரு? ஃபஜரோடைய தொழுகையை இமாமா நின்று தொழுகை வைக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, நிற்கிறார். நிற்கும் போது தொழுகை வச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறான்? ஒரு காஃபீர் அப்படியே நின்று தொழுகையில் நின்று ஒரு விஷக்கத்தியால் தடவி அதை குத்திடுறான். குத்தினக்கப்புறம் என்னாச்சுன்னா அவனை பிடிச்சி கொன்னுட்டாங்க. ஆனால் அவர் அந்த விஷக்கத்தியில் தடவினோடனே அவர் மயங்கிட்டு ஃபஜரோடைய வக்து முடிஞ்சு அந்த மயக்கம் தெளிஞ்சு அவர் எந்திரிக்கிறார். யார்? உமர் ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்ன அது? நான் எந்திரிச்சா நம்ம என்ன கேட்போம்? முதல் கேள்வி, நான் பொழைச்சிட்டேனா அப்படின்னு தானே கேட்பேன். ஆனால் அவர் என்ன கேட்டார்? ஃபஜரோடைய தொழுகையை நான் பூர்த்தி செஞ்சுட்டேனான்னு கேட்டார். சிலுக்குது பாருங்க. நம்ம கேட்போமா? ஈமானை பாருங்கள் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குன்னு. ஃபஜரோடைய தொழுகையை நான் சாவ போகிறார், அடுத்த நிமிஷம் மௌத்தாக போகிறாரு, உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரில. ஆனால் நான் ஃபஜரோடைய தொழுகையை நிறைவேற்றிட்டேனான்னு கேட்குறார். அந்த அளவுக்கு அந்த தொழுகையை சஹாபாக்கள் பேணுனா. அல்லாவும் சரி, அல்லாஹ் அந்த தொழுகையை எந்த அளவுக்கு பேண சொன்னான்னா, குரானில் சூரத்துல் நிசாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து வரும். என்னென்னா, அந்த சைடு எதிரிகள் படைகள் நிற்கும். என்னென்னா, தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலை என்னென்னா, அந்த சைடு எதிரிகள் படைகள் நிற்கும்.
எதிரிகள் படையோட சண்டை செய்வாங்க சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, அந்த சூரத்துல் நிசால அப்போ கூட அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், தொழுகையை விடுறதுக்கான அனுமதியை கொடுக்கல. ஆயத்து இறங்குது என்னென்னா, நீ வந்து தொழுகை எப்படி தொழணும், கையில் வந்து ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணணும், போயிட்டு ஒரு கூட்டம் வந்து பாதுகாக்கணும், ஒரு கூட்டம் வந்து தொழுகை நடத்தணும், ஒரு கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை வந்து பாதுகாக்கணும், ஒரு கூட்டம் என்ன பண்ணணும், அவங்க எதிரிகளோட போர் செய்யணும். அதுவும் தொழுகிறவங்களுக்கு எப்படி எல்லாம் சொல்கிறாங்க, கையில் வாள் ஏந்திக்கிட்டு ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு தொழுவுங்க. ஒரு கால் எதிரிகள் வந்து அவங்கள ஏதாவது பண்ண வந்தால் ஆயுதங்களை கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த தொழுகையை வந்து பேண சொல்கிறான். எப்படி போரோட உச்சம், அடுத்த நிமிஷம் எங்கே தலை உருளுன்னே தெரியாது, எப்படி எந்த தலை எங்கே உருளுன்னே தெரியாது, அந்த சூழ்நிலை அல்லாஹ் தொழுகை சொல்கிறான். எப்படி தொழுகை சொல்கிறான். இப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த தொழுகை வந்து இது பண்ணுறான் அல்லாஹ் வந்து. இந்த தொழுகை வந்து முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மெஹராஜுக்கு போகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனக்கப்புறம் என்ன ஆகுது, தொழுகை வந்து 50 வக்தாக கொடுக்கப்படுது. இப்படி இது மாதிரி 5 வேலை மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை, 50 வேலை. 1 மணி நேரத்துக்கு ஒன்றுன்னு வச்சாலும் 24 தான் வருது. அப்போ என்ன, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு வக்து தொழணும். எப்படி அல்லாஹ் என்ன பண்ணுறான், போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் குறைச்சி கேளு அல்லாஹ்டன். அல்லாஹ் அப்படியே குறைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க. கேட்டு என்ன பண்ணுது, அந்த வக்துகள் குறைஞ்சு கடைசியில் 5 வருது. 5 வந்து நிற்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்போ இதையும் குறைச்சிக்கோ அப்படின்னு. குறைக்கும் போது என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, இதுக்கு மேலே என்னால் அல்லாஹ் இடத்துல போய் கேட்க முடியாது, 5 போதுமானதுன்னு சொல்லி அந்த 5 வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி 5 ஃபர்லான தொழுகை, ஒரு தொழுகைக்கு மிஞ்சி போனால் அதிகபட்சம் 7லேருந்து 8 நிமிஷம், 10 நிமிஷம்னே வச்சுக்குவோம். 10 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். ஒரு வேலைக்கு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், 24 மணி நேரத்தில் 50 நிமிஷம் தான் தொழுகிறோம். எப்படி 24 மணி நேரத்தில் அல்லாஹ்விற்காக 50 நிமிஷம் தான் தொழுகிறோம். இந்த தொழுகை என்ன பண்ணுது, நான் அல்லாவுக்கு எதுவும் பிரயோஜனம் அளிக்குமா, இந்த தொழுகை அல்லாவுக்கு எதுவும் இதாக இருக்குமா, இல்லை நமக்கு தான் வேணும் இந்த தொழுகை. என்ன, இந்த தொழுகை நம்மளுக்கு தான் வேணும். அல்லாஹ் வந்து கோடிக்கணக்கான மலக்குகள் வந்து அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வானமாக நின்று போயிட்டு ஒரு வானத்தில் வந்து மலக்குகள் நிறையா வணங்குவாங்க. அந்த மலக்குகள் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த மலக்கு மறுபடியும் வெளியில் வரமாட்டான். அந்த அளவுக்கு வந்து சுஜூதுலையும் ருக்கூலையும் அந்த மாதிரி அவ்வளோ மலக்குகள் அல்லாஹ் புகழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம தொழுகிறனாலையோ அல்லாஹ்வுக்கு ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. எப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. அந்த தொழுகை என்னென்னா நம்மளுக்காக மட்டும்தான். என்னது, நமக்கான மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த இது கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்படி வந்து மறுபடியும் சொல்கிறேன், எப்படி இந்த ஒரு ரமலான் வந்து வருஷம் வந்து போதோ, எப்படி வருஷம் ரமலானோடைய இது வந்து போகுது. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. நிறையா பேர் மௌத்தா போயிடுறாங்க. நம்ம ரமலான் ஒரு நாள் நம்மளை விடை பெறுற மாதிரி நம்மளும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணுவோம், மௌத்தா போவோம். கபருக்கு நம்மளும் போவோம். ரமலான் நம்மளை விட்டு பிரிகிற மாதிரி நம்மளும் இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். இந்த தொழுகை வந்து ரமலானுக்கு மட்டும் அல்ல. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியக்கல் யக்கீன். என்ன, யக்கீன் என்ற மரணம் வரும் வரை, உங்கள் மரணம் வரும் வரை நீங்கள் என்ன பண்ணணும், தொழுகையை நிலைநிறுத்தியே அவனும் நல்லா சொல்கிறான். நீ மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாவை வணங்குவீராக நல்லா சொல்கிறான். வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியக்கல் யக்கீன். நீங்கள் வந்து உங்களோட மரணம் வந்து அந்த தொண்டை குழி அடைக்கிற வரைக்கும் அந்த தொழுகையை நீங்கள் பேணணுன்றான் அல்லாஹ். அதன் அடிப்படையில் தொழுகையை நாம் எல்லா நேரத்திலையும் 12 மாதத்திலையும் பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வகூலு கவுலு ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த 30 நாளும் வந்து நான் ரமலான் மாதத்தில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் வச்சுருப்பீங்க, தொழுதுருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சு ஒரு இடத்துல கெட்ட வார்த்தை பேச கோபத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தி இருப்பீங்க. ஒரு ஆளை புறம் பேசும்போது டபக்குன்னு உள்ளே சொல்லியிருக்கோம், நம்ம புறம் பேசுகிறோன்னு சொல்லி அதை நிப்பாட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி பல செயல்களிலிருந்து பாதுகாத்துருப்பீங்க. ஆனால் இந்த ரமலானில் நீங்கள் கூலியை வந்து பெற்றுட்டீங்க. இந்த ரமலானை அல்லாஹ் ஏற்றுக்கணும். இந்த ரமலானை நீங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கணும். ஏன்னா 1000 பேர் எக்ஸாம் எழுதுகிறான், படிச்சுட்டு 10th
12th எக்ஸாம் எழுதுறான், 1000 பேர் எக்ஸாம் எழுதுறான், 1000 பேரும் பாஸ் ஆகிறானா கிடையாது. 1000 பேரும் பாஸ் ஆகிறானா கிடையாது. எவன் நல்லா எழுதி நல்லா முழுமையாக எழுதி எவன் நல்லா படித்து இருக்கானோ, எவன் நல்லா ஒழுங்காக இருக்கானோ அவன் தான் பாஸ் ஆகுறான், அவன் தான் தேர்ந்தெடுக்கப்படுறான். அதே மாதிரி தான் ரமலானும். இந்த ரமலானுடைய இந்த போட்டிருப்பீங்களே, இந்த எஃபெக்ட் போட்டிருப்பீங்களே, அல்லாவுக்கு அஞ்சு பட்னி கிடந்து தொழுதுகிட்டு எல்லாம் பண்ணியிருந்துருப்பீங்களே, இதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கிறது எப்போ தெரியுமா உங்களுக்கு தெரியும்? இதை ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையாங்கிறது எப்போ தெரியுமா தெரியும் உங்களுக்கு? சின்ன ஒரு விஷயந்தான். ரமலான் முடிஞ்ச பிறகும் நீங்கள் அதே மாதிரி இருக்கிறீங்களா? ரமலான் முடிஞ்ச பிறகு நீங்கள் ரமலானில் எப்படி தொழுதுருப்பீங்க? லுஹரும் அசரு மகரிபு ஃபஜரு இசா இந்த மாதிரி எல்லா வக்தும் தொழுதுருப்பீங்களா? இந்த வக்தெல்லாம் எப்போ அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா, ரமலான் முடிஞ்ச பிறகு நீங்கள் தொழுவுறீங்க அப்படின்னா தான், தொழுதுகிட்டு வந்து அந்த அமலை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா தான், நீங்கள் இந்த ரமலானில் செஞ்ச அத்தனை அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அதை அங்கீகரிச்சுக்கிட்டான். அதோடய விளைவாக நீங்கள் வந்து தொழுவுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போகிறீங்க, தொழுவையை விட்டுட்டீங்க, ஃபஜ்ருடைய வக்தை விட்டுட்டு எப்பயும் போல் நார்மலாக அலையிறீங்க, லுஹர் தொழுகாமல் இபாபத்து செய்யாமல் அல்லாஹ்க்கு அஞ்சாமல் வெறுமனையுமே ஆடு மாடு மாதிரி தூங்கி எந்திரிச்ச உடனே உண்றது உடை அணிகிறது. அது எப்படி தூங்கி எந்திரிக்கும், சாப்பிடும், பிய பேரும், கிளம்பி போய்கிட்டே இருக்கும், தூங்க போயிடும், அவ்வளோதான். அதே மனுஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவான், தூங்குவான், ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிக்கிடுவான், மாட்டிக்கிட்டு போயிடுவான், கிளம்பி போயிடுவான், திருப்பி அதே ரொட்டேட். அது பச்சைன்னு புல்வெளிகளை தேடிக்கிட்டு உணவுகளை தேடி போவோம். இவன் வேலைக்கு போவான், ரெண்டே டிஃப்ரெண்ட். வேலைக்கு போவான், அவ்வளோதான். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். எப்போ அவன் மூமின் ஆகிறான், அவன் ஒரு மூமினா முஸ்லீம் ஆகிறான் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹக்கை வந்து நிறைவேற்றும் போது தான் அவன் எங்கே ஆகிறான்? மூமின் ஆகிறான். நீங்கள் ரமலான் மாதத்தில் பார்த்தீங்க, ஹைர் அல்லாவோட அஸ்தோஃபுல்லா நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும், பள்ளி நிரம்ப தொழுதோம். ஆனால் ரமலான் முடிஞ்ச அடுத்த நாளே ஃபஜருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போடு முடிஞ்சு போச்சு, ஒரு சப்பு தான் இருந்துச்சு. இந்த நிலமை வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் இப்போ கெட்டு போகல, அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டு வந்து அடைக்கலாம் ஆயிருங்க இன்ஷா அல்லாஹ். கஃப்ரா வந்து தாகா உதுவா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன் அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.